ஷோல்டருடைய அளவுக்கும் ஆமுடைய நீளத்துக்கும் கழுத்துடைய இறக்கத்துக்கும் இந்த 3 அளவுகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மந்தம் இருக்கு. இந்த 3 அளவுகளும் நமக்கு வந்து சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா பிளவுஸ் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இதுல இந்த 3 அளவுகள்ல ஏதோ ஒரு அளவை நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பா ஒன்னும் ஷோல்டர் பிரச்சனை வரும், அல்லது நமக்கு வந்து ஆம் பகுதியுடைய பிரச்சனை வரும். இந்த சுருக்க அடிக்கிறது, லூஸா வர்றது, தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனை, இது எல்லாமே வரும். இந்த ஆம் பகுதியுடைய நீளம் இருக்கு இல்லைங்களா, இந்த நீளம் வந்து இந்த பேக் சைடுடைய கழுத்துடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நீளத்தை வந்து நீங்க வைக்கல அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து நேரா நிக்க வேண்டிய பிளவுஸ் நமக்கு சரிய ஆரம்பிச்சிரும். இந்த கிளாத் இப்படி சரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு முழுவதுமே லூஸா தான் இருக்கும். ஷோல்டர் பக்கத்துல இருந்து நமக்கு வந்து பின்பாகமாகட்டும் அல்லது முன்பாகமாகட்டும் நமக்கு வந்து லூஸா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து அதையும் சரி பார்த்துக்குங்க. அதாவது கழுத்துடைய பின்பாகத்தை வந்து நம்ம எவ்வளவு தூரம் இறக்க வைக்கிறோம், இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டருடைய அளவும் இந்த ஆம் பகுதியுடைய நீளமும் சரியாக இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கிங்க.